பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் பார்த்தீங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தன்னோட அரசியல் களத்தில் ஒரு ஜாம்பவானாக நிற்பது ஒரு பெரிய ஒரு சரித்திரம் தான். குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 2005 தன்னோட அரசியல் பயணத்தை தொடர்ந்தார். தன்னோட சினிமா பயணத்தில் தன்னோட வசனத்தில் இருந்து எல்லாத்தையும் அடிப்படையாக மக்களுக்கு உதவிகளை இருந்து நிறைய விஷயங்களை செய்து கொடுத்தார். 1991 தன்னோட மனைவியை திருமணம் பண்ண பிறகு ரசிகர் மன்றங்களை கலந்து கொள்வது, அவங்க யார் யார் திருமணங்கள், இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த ஊர்களில் நடந்தாலும் அவங்கள கூடயே கூட்டு போகிறது, தன்னோட ரசிகர் மன்றத்திலிருந்து இப்போ அரசியல் வரைக்கும் கேப்டன் மறைவு வரைக்கும் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்காரோ கேப்டன் விஜயகாந்த் அங்கெல்லாம் கூடயே கூட்டு போவார். என்னடா மனைவியும் கூட கூட்டு போவான்னு நிறைய பேர் கேட்பாங்க. கேப்டன் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. எனக்கு பிற என் மனைவி தாங்க, என் மனைவி ஒரு பெரிய சக்தி, மகா சக்தின்னு கேப்டன் பலமுறை சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன் நடத்தி அந்த வழிநடத்த ஒரு குடும்பமாக இன்னைக்கு அரசியல் களத்தில் நல்லா ஒரு வெற்றி பயணமாக கொண்டு வராங்கன்னா ஒரு பெரிய ஜாம்பவன்களே, ஒரு பெண் சிங்கம் என்று அழைக்கப்படும் அளவுக்கு தன்னோட தொண்டர்களை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஏடிஎம்கே டிஎம்கேன்னு இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்கே தான் மிகப்பெரிய ஒரு 3வது இடத்துல உள்ள ஒரு பெரிய கட்சியிலே அரசு முத்திரை கொண்ட ஒரு சிறந்த கட்சி. பொதுவாக எலெக்ஷனில் பலமுறை நின்று வென்று வந்திருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவராக கேப்டனும் அரியணையில் அமர்ந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு சரித்திர வரலாறுகள் படைத்த நாயகனிலே அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ஒன்றுதான். பொதுவாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த போகிற அரசியல் ஆண்டில் இந்த 2026 பார்த்தீங்கன்னா குறிப்பாக தேமுதிகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் நம்மளோட கருத்துக்களை நாம் சொல்லியே ஆக வேண்டும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி பாடுபட்டு மக்கள் ரசிகர்களை கொண்டு வந்தார்களோ அதுபோல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் தன்னோட தொண்டர்களையும் தன்னோட கட்சி நிர்வாகிகளையும் அரவணைப்பு அதிகமாக கொடுத்து நல்லா கொண்டு வர. கிட்டத்தட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரசிகனாக இருந்து சிறு சிறு பேர்லாம் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குறிப்பாக கரூர் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா கலையரசன் என்கிற கேப்டனோட தீவிர பக்தர். குறிப்பாக கேப்டனோட படங்கள்ல இருந்து அவரோட ரசிகராக இருந்து இன்று வரைக்கும் கேப்டன் மறைவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா அவரோட செயல்களை தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கரூர் மாவட்ட செயலராக அங்கே கொடுத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா அவர்லாம் அப்போ இருந்து கஷ்டப்பட்டு வந்தவர். இந்த மாதிரி நிறைய ஊர்களில் மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க. குறிப்பாக சென்னையில் பார்த்தசாரி அவர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் கேப்டனோட பயணித்தவர் தான் பார்த்தசாரதி. இருந்தாலும் அவரையும் தாண்டி நிறைய பேர் தென் மாவட்டத்தில் இருக்கிறாங்க, சூப்பரான கேரக்டர் உள்ளவங்க. ஏன்னா கேப்டனோட கட்சி இதுக்கு மேலேயும் பிரமாதமாக ஒரு வளர்ச்சிகளை கொண்டு வரலாம். பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கரெக்டாக சில விஷயங்கள் இப்போ தான் தெரிய வருகிறது. இதே போல் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தாங்கன்னா கட்சியோட வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக வந்துடும், மிகப்பெரிய ஒரு வெற்றியாக. ஏன்னா அரசியல் காலத்தில் பொறுத்தவரையும் எந்த இடத்துலையும் எந்த நேரத்திலையும் ஒரு குரல் கொடுக்க ஒரு தலைவியாக வரவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான். அந்த அளவுக்கு ஒரு ஜாம்பவனாக இருந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு பின்பற்றி வந்தார்களோ அதே போலவே இன்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் பின்பற்றி வருகிறார்கள். குறிப்பாக நம்ம மற்ற ஊர்களை கம்பேர் பண்ண வேண்டாம், மற்ற கட்சிகளை பண்ண வேண்டாம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் உருவாக்கிய அந்த கட்சி, அந்த ரசிகர் மன்றம், அதில் இருக்க விசுவாசிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நம்ம சொல்லியே ஆண்டும் எந்த இடத்துல எங்கேயும் கேப்டனை பற்றி தவறாக பேசினாலும் பிரேமலதா அவங்கள பேசினாலும் அந்த இடத்துல ஸ்பாட்டில் வந்து நிற்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஐடி வின்னர் என்ற ஒரு இதில் இருக்கிறாங்க. குறிப்பாக நிறைய வலைதளத்திலையும் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஏன்னா தலைவனுக்கு ஒரு பிரச்சனைனா தன்னோட தொண்டர்களே வந்து நிற்பாங்க பாருங்க. அந்த மாதிரி கேப்டனோட கட்சி வளர்ச்சி அப்படி போயிட்டு இருக்கு. அதே கட்டுக்கோப்புல கேப்டன் கொண்டு வந்த அந்த கட்டுக்கோப்பிலே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்றும் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த கட்சியோட வளர்ச்சியை நாம என்னைக்கு நாளுமே பேர் சொல்லும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கிடைக்கும். பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இருக்கும்போது அன்னதானம் விட்டு நிறைய பேருக்கு உதவிகள் செஞ்ச ஒரு ஜாம்பவனாக இருந்தார். அவர் மறைந்த பிறகும் தினம் குறிப்பாக ஒரு 1000 பேருக்கு மேலே தான் அன்னதானம் கொடுக்குறாங்க. தினம் அங்கே இருக்கிற எல்லோரும் சுற்றி உள்ள கிராமப்புறங்களில் உள்ள மக்களும் வேலைக்கு வரவங்களாக இருக்காங்க. சரி, அந்த கோயம்பேட்டில் இருக்கிற நிறைய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 100 ரூபா போய் சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட நம்ம கேப்டனோட ஆலயத்திலே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தினமும் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை நம்ம அங்கே பார்க்கலாம். அந்த அளவுக்கு தினம் நமக்கு என்னென்ன சாதங்கள் அங்கே தினமும் கொடுக்குறாங்களோ தினமும் மழை வெயில் காலங்களில் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கேப்டன் இப்படி தான் சொன்னார், என்னோட இதில் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கணும் தான் என்னோட நோக்கம். நான் உழைத்த பலத்த மக்களுக்காகவே உழைத்து செலவிட்ட கேப்டன் விஜயகாந்த். அதே போல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் இன்று அந்த விஷயத்தை செய்யும்போது பார்த்தீங்கன்னா கட்சியின் ஒரு நிலைநாடு என்பது சூப்பராக இருக்கிறதா நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தன்னோட வளர்ச்சியை உட்குறமாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும். கேப்டன் தன்னோட ஜாம்பவானுகளை நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய ரசிகர் மன்றத்தில் இருந்த நிறைய தொண்டர்களாக நிறைய பேர் இருந்தாங்க.
பாதி பேர் தெரியதில்லை. பாதி பேரை பார்த்தீங்கன்னா கேப்டனோட அடிமட்ட தொண்டனுக்கு தான் ஒரு போஸ்டிங் வரணுங்கிறது எப்போரோட எல்லாரோட கொள்கையும், புரட்சித் தலைவரோட கொள்கையாக தான். அதே போல கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் அடிமட்ட தொண்டனையும் ஒரு ரசிகர் மன்றராக்கி, தலைவராக்கி, அதில் இருந்து ஒரு மெம்பர் ஆக்கி, கவுன்சிலர் ஆக்கி, இந்த மாதிரி நிறைய பேரை அழகு பார்த்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த். நிறைய துறைகளும் துரோகம் பண்ணியிருக்காங்க, நடிகர்களும் நிறைய பண்ணியிருக்கிறாங்க, கட்சி சார்ந்த நிறைய பேர்களும் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்படியே தன்னோட கட்சியை கொண்டு கொண்டா வளர்ச்சிகள் அதிகமாக வந்து மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாக இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக தன்னோட அரசியல் விளைவுகளை கொண்டு வந்தால் எந்த இடத்துல எப்படி இருக்கணும், எந்த மீடியாவில் எப்படி பேசணும்னு கரெக்டாக தன்னோட பாணியை நூல் பிடிச்ச மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. சொல்ல வேணும், விஜய பிரபாகரன் அவரை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தெல்ல தெளிவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் காலகட்டத்தில் சில விஷயங்கள் மீடியாவில் தெரியதில்லை. அதற்கு பிறகு பல இடங்களில் பல பேச்சுகள், பல அரசியல் கட்சிகளையும் பல இதுகளையும் சந்திச்சாரு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு தைரியமாக இருந்தாரோ அதே தைரியத்தில் இன்னைக்கு பின்பற்றி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு இருக்குன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வளர்த்து விட்ட சில விஷயங்களை தான் தன்னோட ரசிகர்கள் இன்றும் மாறாம எங்க கட்சி வெற்றியா இருந்தாலும் தோல்வியா இருந்தாலும் நாங்க எங்க கேப்டன் கொள்கையில எப்பவுமே அவங்க பிரேமலதா விஜயகாந்த் அண்ணியார் கூட தான் நாங்க இருப்போங்கிற ஒரு டீம் இருக்குது பாருங்க. அதை என்னைக்குமே நம்ம அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு தரமா இருக்கிறாங்க. கடலூர், வேலூர், இந்த மாதிரி நிறைய ஊர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சிதம்பரம், அது மாதிரி திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, பல ஊர்களில் இன்னும் ரசிகர்கள் இருக்கிறாங்க. இந்த கட்சியை நிலைப்பாடாக கொண்டு இருக்கிறாங்க. பொதுவாக இந்த தேர்தலில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு ஜாம்பவான் வரும். ஏன்னா நன்றி மறவாத நம்ம தமிழ் மக்கள்களை பொறுத்த வரைக்கும் சில இடத்துல முதல்ல குத்தையும் செய்வாங்க, சில இடத்துல எதுவும் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு எது நடந்தாலும் பார்த்துக்கிடும் ஒரு தைரியத்தோட தன்னோட அரசியல் பயணத்தை ஒரு பெண்மணி பின்பற்றுவது என்பது பல பிரச்சனைகள், பல நெருக்கடிகள் வரலாம். அதையும் தாண்டி தன்னோட ரசிகர்களை கேப்டன் கொண்டு வந்து அந்த கட்சியை விட்டுறப்படாது அப்படிங்கிறதுக்காண்டி தன்னோட பசங்களை இது பண்ணிக்கிட்டு ஒருவேளை கேப்டன் மறைவு பிறந்த கட்சியை வேணாம் விட்டுட்டு போகலாம். ஆனால் அந்த ரசிகர் மண்டலமாக கஷ்டப்பட்டு கொண்டு வந்த அந்த கோட்பாடுகளை விட்டுறப்படாது. ரசிகரோட தொண்டர்களோட கோட்பாடுக்கு இணைங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கட்சியை இன்னைக்கு நடத்தி வராங்க. இப்போ இருக்க 2026 கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இவங்களா அவங்களான்னு சொல்லி போட்டி போட்டு இவங்க கிட்ட வருவாங்க. ஏமா இவங்க கிட்ட இருக்க பவர்கள் அப்படி இருக்குது, ஏன்னா ரசிகர்கள் அப்படி இருக்கிறாங்க, தொண்டர்கள் ஓட்டு அதிகமாக இருக்கு. தேசிய முற்போக்கு இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கு. மீடியாவில் என்னென்ன விஷயங்கள் கேப்டன் செய்தாரு, எவ்வளவு விஷயங்களை கோட்பாடாக கொண்டு வந்தாரு, எந்த விஷயங்களை பண்ணாமல் இருந்தாங்க ரசிகர்கள், தொண்டர்கள் நிறைய பேர் எவ்வளவு தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சுட்டி காட்டியிருக்காங்க. கேப்டன் செய்த தான தர்மம் இந்த எலெக்ஷன்ல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு நல் வாய்ப்புகள், மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் 3வது இடத்துல இருக்குது. அது கட்டாயம் அவங்களுக்கு கிடைக்குங்கிறதா நம்மளோட கருது. ஏன்னா கேப்டன் அவங்களோட துணை இருப்பாரு. எல்லா இடத்துலையும் நம்ம செய்த புண்ணியம் தாங்க நம்மளை காப்பாற்றும் அப்படிம்பாரு. நம்ம சாகும்போது அருணா கூட அத்து விட்டுட்டு தான் போறோம். கேப்டன் சொன்ன மாதிரி தான் அந்த அத்து விட்டுட்டு போனா கூட நமக்கு இருக்காது. என்ன செய்யணுமோ மக்களுக்கு செஞ்சுட்டு போகணும். செல்வி ஜெயலலிதா அம்மையார் மறைவதற்கு முன்னே அந்த 5 ஆண்டுகள் இருந்திருந்தாங்கன்னா இந்த மக்களை சரமரியாக சூப்பராக பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஏதோ துர்நஷ்டம் அவங்களை கொண்டுட்டாங்க. இருந்தாலும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதே போலவே பின்பற்றி வரும்போது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஒரு ஆண் எப்படி ஒரு சிங்கமாக இருக்கிறார்களோ அதே போல ஒரு பெண் சிங்கமாக இருந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தன்னோட கட்சியை வளர்ச்சியும் சரி, தன்னோட தொண்டர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் எந்த பிரச்சனைனாலும் ஸ்பாட்ல வந்து குரல் கொடுத்து கரெக்டாக நிற்கக்கூடிய ஒரு தெல்ல தெளிவான ஒரு பெண்மணியாக இருக்கனால தான் இந்த அரசியல் களம் இவ்வளவு சூடுபடியாக இருந்து இன்றும் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. 2026 மிகப்பெரிய ஒரு வெற்றி இடத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமையும் சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். என்றும் கேப்டன் புகழ்.